அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசையுடன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் வழக்கறிஞர் குரு முருகானந்தம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கீழக்கண்டாணி, மாங்குடி, பெரியகோட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென மக்களிடம் கேட்டுக்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசையுடன் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் எஸ். செல்லப்பாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். முருக்கோட்டை, காமராஜபுரம், தும்மக்குண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் விஜய் தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்குடி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக கள்ளிக்குடி ஊராட்சியில் கழக நிர்வாகி சங்கர் பூசாரி ஏற்பாட்டில் கழக மூத்த நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் கழக பூத் அலுவலகம் திறக்கப்பட்டது. பின்னர் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஏசாதுரை அம்பேத்கர் நகர், ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்த மக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசையுடன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் விஸ்வநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 200வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். அப்போது கழக வேட்பாளருக்கு பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் என பலதரும் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் தனபாண்டியன் ஜல்லிக்கட்டு காடையுடன் தீவிர வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளருக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணியில் உள்ள அனைத்து நாயுடு நாயக்க பேரவைத் தலைவரும் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளருமான பத்மநாபன் பிரச்சாரம் மேற்கொண்டார். போடி தொகுதிக்கு உட்பட்ட சங்கராபுரம், புதுக்கோட்டை, பொட்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். LED திரையில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் வாக்கு சேகரிப்பு காட்சிகளை ஒளிபரப்பு செய்து வாக்கு சேகரித்தது வரவேற்பை பெற்றது.